ஹாய், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.6 பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, ப்ரூவ் தட் சீக்கன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா. இப்போ இதை கொடுத்துட்டாங்க, நம்ம இது வந்து காட் தீட்டா ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ்னால் என்னது? ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எழுதிக்கணும். அப்போ என்னது? சீக்கன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்களேன், சீக்கன் தீட்டா முதல்ல நம்ம எப்படி எழுதலான்னா 1 பை காசுன்னு எழுதலாம், அப்படி தானே? அப்போது 1 பை காசுன்னு எழுதலாம். அப்போ 1 பை காசுனா 1 மேலே காசு கீழே வந்துடும். அப்போது கீழே என்னது? காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ பாருங்களேன், இங்கே இந்த டினாமினேட்டர் கீழே காஸ் தீட்டா சைன் தீட்டா எனக்கு, ஆனால் இங்கே டினாமினேட்டர் கீழே எனக்கு காஸ் தீட்டா மட்டும் இருக்குது. அப்போ இங்கே சைன் தீட்டா பண்ணணும், இங்கே மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும், அதான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 பை கீழே என்ன ஆகும்? டினாமினேட்டர் வந்து என்ன சிங்கிள் டைம் எழுதுனா போதும், ஏன்னா இங்கேயும் காஸ் தீட்டா சைன் தீட்டா, இங்கேயும் காஸ் தீட்டா சைன் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டா, மேலே என்ன இருக்கும்? சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ஆயிரும். அப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும்? காஸ் இங்கே நமக்கு ஐடென்டி ஃபுல்லாக எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே சைன் எங்கே போய் ஆகும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது? காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா நமக்கு மேலே போடணும். காஸ் ஸ்கொயர் தீட்டா பை கீழே என்னது? காஸ் தீட்டா சைன் தீட்டா. சரி, காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ நான் அதை வந்து நான் 2 வாட்டி எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு cos theta into cos theta by cos theta into என்னது? sin theta. அப்போ ஒரு cos theta கேன்சலா, மிச்சம் என்ன இருக்கும்? cos theta by sin theta. அப்போ cos by sin என்ன theta? cot theta. அவ்வளோதான். இது எதுக்கு ஈக்குவல்? இட் இஸ் ஈக்குவல் டு RHS. அப்போ LHS இட் இஸ் ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் சம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சம் என்னாலும் கேளுங்க. தேங்க்யூ.